அப்ப ஜாதி இல்லன்னு ஏன் அந்த மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க? எங்க ஜாதி பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் மத்த ஜாதி பிள்ளைங்களுக்கு வேற ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்கலாம்ல. இப்ப ஜாதி எப்படி பாக்குறவங்க? நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத, வெளியே வான்னு சொன்னதுக்கான காரணம் என்னங்கிறதுனாலதான் அவங்க மெயின் ஒதுக்கிட்டாங்க. இருக்கலாம்ல, இந்த பொண்ணு சமைச்சா இந்த பொண்ணு வராதுமா, இந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கம்மா அப்படின்னு சத்தியமா சொல்லியிருக்கலாமே. அவங்க ஏன் சொல்லல? அவங்க அதிகாரத்தை வச்சுதான் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீ சமைக்கிறதுனால மத்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ சமைக்காத, வேற பிள்ளைய மேலெடுத்து பிள்ளைய நாங்க போட்டுட்டோம், சமைக்காத அப்படின்ட்டு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. ஹெச்எம் இப்படி சொல்றதா எனக்கு தாங்கிக்க முடியல. ஜாதியில இருந்து பிள்ளைங்க போனாங்க அப்படின்னா யாரும் நீ இந்த ஜாதி புள்ள இந்த சீட்ல உட்கார கூடாது அப்படின்னு யாரும் பதவியை வச்சு அதிகாரத்தை வச்சு சொல்லக்கூடாது. உத்தியோகத்தை கையில வச்சுக்கிட்டு நான் பார்த்து எதுவும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல அவங்க பண்ணிருக்காங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. படிச்சவங்க, ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்க அந்த வார்த்தையை சொல்லலாமா? நீ வேற ஜாதி, சமைக்க கூடாது என்று சொல்லி பள்ளியில் சத்துணவு பணியாளரை ஒரு ஊரே ஒதுக்கிய அவலம், எந்த முன்னறிவிப்பும் கொடுக்காமல் பணியில் இருந்து நீக்கிய தலைமை ஆசிரியர். காலம் காலமாக தொடரும் சாதி கொடுமை. என்ன நடந்தது? கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சின்ன ரெட்டியப்பட்டி பகுதியில் அரசு பள்ளியில் சத்துணவு பணியாளராக பணியாற்றி வந்த ஒரு பெண் பட்டியல் பிரிவைச் சேர்ந்தவர் என்பதால் அவரை ஒரு ஊரை ஒதுக்கியுள்ளது. ஆம், சமையல் பணியாளராக பணியாற்றி வந்த அவரை நீ சமைக்க கூடாது, வேறு ஜாதி என்று சொல்லி அவரை ஒதுக்கி வைத்துள்ளனர். மேலும் தங்களது பிள்ளைகளும் சாப்பிட மாட்டார்கள் என்று மாணவர்களின் பெற்றோர்களும் கூறியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தோகமலை வட்டார வளர்ச்சி மகளிர் திட்ட இயக்குனர் சத்யா மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் பானுமதி ஆகியோர் கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி இதை கூறியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு பின் அடுத்த நாளே வேறு ஒரு பணியாளரை பணியில் அமர்த்தியதாகவும் இது குறித்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இந்த பெண்ணுக்கு கொடுக்காததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்து போன அந்த பெண் இது குறித்து தற்போது புகாரும் அளித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய தரப்பை மட்டுமே குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். இது குறித்து குற்றம் சாட்டப்பட்ட தரப்பில் விசாரணை செய்தால் அவர்கள் தரப்பும் தெரிய வரும்.